Hello all, welcome to my channel. Before starting video எல்லாருக்கும் இந்த 2026 சூப்பராக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். விஷிங் எவ்ரி ஒன் ஹாப்பி நியூ இயர். இதான் என்னோட சேனலில் வர ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த லாங் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 31st நைட் அண்ட் நியூ இயர் நான் எப்படி செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி போகலாம். ஸோ கொஞ்சம் நைட்டு நிறைய பேர் இருப்பாங்க, நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றதுனால பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி நாங்கள் வந்து அர்பன் ஸ்கொயர் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஒரு 11 போல் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அந்த டைமுக்கு நம்ம அங்கே போயிருந்தோன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். அதனால் நியர்பையாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லாவரமில் இருக்க ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் ஃபுட் கோர்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது. பார்த்தீங்கன்னா அந்த கீழ்கட்லை ஜங்ஷன் கிட்டலாம் கொஞ்சம் டிராஃபிக் இருந்தது. அங்கே இருக்க ஓவர் பிரிட்ஜ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது க்ராஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 10 மினிட்ஸ் லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் ரேடியல் ரோட் இது பண்ணதுமா இட் வாஸ் சூப்பர் ஸ்மூத். ஸோ எல்லோரும் இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த vlog சேனல் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அங்கே நாங்கள் வரும்போதே பார்த்தோம் ரொம்ப டிராஃபிக், ரொம்ப வந்து பார்க்கிங் ஸ்பேஸே இல்லை. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கிட்ட விட்டுட்டு நடந்து போகலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். பிகாஸ் கிட்ட விட்டுட்டு அந்த பார்க்கிங்லேருந்து வண்டி எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு வி ஜஸ்ட் தாட் டு ஓகே வாக் பையாக போகலாம். ஒரு 15 மினிட்ஸ் வாக்கபுளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியர்பை ரோட் கிட்ட பார்க் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி இந்த ஃபுட் கோர்ட் நாங்கள் போயிருக்கோம். இது இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. சரி ஓகே நியூ இயர் நைட்டுக்கு எப்படியும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்ட்டு வாக் பண்ணிடுவோம். ஒரு 10 மினிட்ஸில் ரீச் ஆகிட்டோம் அந்த இடத்துக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது. இது இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நல்லா இந்த ஃபுட் கோர்ட்டில் நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. ப்ளஸ் இங்கே கிட்ஸ் ஏரியா சூப்பராக இருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் உள்ளே ரீச் ஆனதும் பார்த்தீங்கன்னா டிஜேலாம் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு க்ரௌட் மட்டும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் எப்போ எதோ பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி மழை வர தூரிக்கிட்டே இருந்துச்சா. ஸோ அட் எண்ட் எதுவும் வருமா அப்படின்ட்டு தெரியாமலே ஸோ கவுண்டவுன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லைக் நான் அங்கே இருந்த கேதரிங்ஸ்லேயே இருந்தவங்களே கத்தி கத்தி இது பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபயர் ஒர்க்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணி ஸோ ரொம்ப இதுவாக இருந்துச்சு. நான் இதோட ஆக்சுவல் வீடியோ சவுண்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன், பாருங்கள் எவ்வளோ வைப்பாக எவ்வளோ சவுண்டாக அங்கே நாங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்ட்டு. வி டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட் லைக் இவ்வளோ பேர் வருவாங்கன்ட்டு எதிர்பார்க்கல. பட் இது ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இந்த மாதிரி இவ்வளோ கூட்டத்தில் இருந்து நியூ இயர் என்ஜாய் பண்ணுறது. இட் வாஸ் அ நைஸ் திங். ஸோ கிளிப்பை பார்த்துட்டு வாங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எப்படி சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா வி டிட்ன்ட் எக்ஸ்பெக்ட் லைக் இந்த அளவுக்கு வந்து 31st நைட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேருந்து அரௌண்ட் நாங்கள் ஒரு 12:30 போல் கிளம்பிட்டோம். ஸோ அங்கே இருக்கும்போதே கொஞ்சம் மழை நிறையவே இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நல்லா சுட சுட டீ குடிச்சிட்டு இது பண்ணுவோம். அங்கே ஆக்சுவலி அந்த ஃபுட் கோர்ட்டில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஷாப்ஸ் இருந்துச்சு. அந்த டைமுக்கே பார்த்திங்கன்னா பிரியாணி சும்மா ஆவி பறக்க பறக்க வந்துச்சு. பட் நாங்கள் தான் சரி ஓகே நம்ம மார்னிங் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஸோ ஆக்சுவலி நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா அர்பன் ஸ்கொயர் போயிட்டு ஒரு அரௌண்ட் ஒரு 3 போல் வரலாம் அப்படின்னு நினச்சோம். பட் டைம் இல்லாதனால அங்கே போகல. பட் தேங்க் காட் அங்கே போயிருந்தேன்னா கண்டிப்பாக நாங்கள் மாட்டியிருப்போம். பிகாஸ் நிறைய ரீல்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸை பார்த்தேன். நான் பார்த்ததில் அவ்வளோ ஒரு ஸ்டாம்பேடு அந்த மாதிரி இருந்துச்சுன்ட்டு கேள்விப்பட்டேன். ஸோ நாங்கள் போயிருந்தோம் அப்படின்னா எப்படியும் வீட்டுக்கு வரத்துக்கே வந்து 3 to 4 ஆயிருக்கும் போல். ஸோ போல் டிராஃபிக்னால அங்கே என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு நினச்சோம். ஆனால் டிராஃபிக்லேயே நம்ம எப்படியோ ஆக்கியிருப்பாங்க போல் 3 to 4. அண்டு ஸோ சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். பிகாஸ் நெக்ஸ்ட் டே கொஞ்சம் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. ஸோ கொஞ்சம் பேசுகிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேபி நான் போக போக அது அப்கமிங் vlogsஸை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ மார்னிங் vlogs வந்து நான் எங்கே போனேன் அப்படின்ட்டு பார்க்கலாம்.
வீடியோவில் வர மாதிரி ஒரு ஸ்வைங்குன்னு மார்னிங் வந்துருச்சு. ஸோ ஆக்சுவலி நைட்டு கொஞ்சம் லேட்டாக தூங்குனதுனால நாங்கள் ஏர்லி மார்னிங் கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் போக முடியல. ஸோ அதனால் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு அரௌண்ட் ஒரு 3:30 போல் தான் கிளம்பியிருந்தோம். ஸோ அதோட டைம் லேப்ஸ் வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ நல்லா நைட்டெல்லாம் நல்லா மழை பெஞ்சு பார்த்தா இப்போ பயங்கர சன்னியாக இருந்துச்சு. அண்ட் கொஞ்சம் டிராஃபிக்காகவே தான் இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் தாம்பரம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்றனால கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா திருவேற்காடு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ தாம்பரம் டு அந்த மதுரவாயல் பைபாஸ் கனெக்ட் பண்ணுற வரைக்குமே நல்லா டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. அண்ட் ஒன்ஸ் பைபாஸ் ரீச் ஆனதுமே இட் வாஸ் ஸோ ஃபாஸ்ட். ஸோ பார்ப்பீங்க நீங்களே லேப்ஸில் பார்ப்பீங்க எவ்வளோ ஸ்பீடாக இருந்துச்சு. ஸோ குட்டி பாப்பாவில் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு அண்ட் போயிட்டு இருந்தோம். ஸோ வீடியோவில் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா திருவேற்காடு தான் வந்து ரீச் ஆயிடணும். அங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு, ப்ளஸ் பார்க்கிங் கஷ்டமாக இருந்துச்சு. சம்பவம் கண்டுபிடிச்சி பார்க் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து கொஞ்சம் கூட்டமாக இருந்தனால நாங்கள் பெய்ட் டிக்கெட் 100 ருபீஸ் க்யூவில் தான் போனோம். பட் நல்ல தரிசனம், நல்லா வெயிட் பண்ணி பார்த்து சூப்பரான தரிசனம் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்களும் பாருங்க. அண்ட் தென் அப்படியே வந்துட்டு ஸோ கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்படி தான் என்னோடய நியூ இயர் ஈவினிங் அண்ட் நியூ இயர் இருந்துச்சு. ஸோ இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸோ லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு லைக் ஏதாவது கமெண்ட் சஜஷன் இருந்துச்சுன்னா அதுவும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில்.